வணக்கத்துடன் நண்பர்களே. அதாவது இப்போ தமிழகத்தை பொறுத்த மட்டில் தேர்தல் களம் மிக தீவிரமடைந்து விட்டது. இன்னும் ஒரு குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு 12 அல்லது 13 மணி நேரம் தான் இருக்கின்றது. எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்கின்ற செய்தி பரவலாக நம் மனங்களுக்குள் தெரியக்கூடிய ஒரு களத்தை நாளை காலை 10-11 மணிக்கே தெரிய ஆரம்பித்துவிடும் என்பதுதான் நிஜம். இந்த பரபரப்பு ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் எல்லா கட்சிகளுமே தாங்கள் வேண்டாத இறை இல்லை என்கின்ற அடிப்படையில் வேண்ட தொடங்கியிருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். ஆனால் எந்த கட்சிக்கு அதிக பெரும்பான்மை கிடைக்கும் என்கின்ற களம் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பது ஒருபுறம் இருக்கக்கூடிய வேளையில் திமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் இப்பொழுதே புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள் என்கின்ற பதிவை நம்மால் பார்க்க முடிகின்றது. காங்கிரஸை பொறுத்தமட்டில் கூட்டணி ஆட்சி என்பதை அழுத்தமாக திரும்பவும் பேச ஆரம்பித்திருக்கின்றது. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தமட்டில் எங்களுடைய தொகுதிகளில் சரிவர வேலைகள் நடைபெறவில்லை என்ற குமுறலை எடுத்து வைக்கிறது. ஐயா வைகோ அவர்களை பொறுத்தமட்டில் விஜய் அவர்கள் ஒரு பெரும் தாக்கத்தை உருவாக்கிவிட்டார் என்ற செய்திகள் எடுத்து வைக்கப்படுகின்றன. அப்படி என்றால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகளுக்கு இப்பொழுதே தெரிய தொடங்கிவிட்டது திமுக ஆட்சி பீடத்தில் தொடராது என்கின்ற ஒரு விடயம். எனவேதான் அவர்களுடைய புலம்பல் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றன. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் இலங்கையில் விஜய் அவர்களுக்கு பெருகி வரக்கூடிய ஆதரவு, இது சார்ந்த ஒரு கருத்தை நாம் இங்கு இதிலே சேர்க்க வேண்டிய ஒரு களம் இருக்கின்றன. இலங்கையிலே அதுவும் குறிப்பாக தமிழர் பகுதியில் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பதை அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் நமக்கு எடுத்து வைக்கிறது. இந்த சூழலில் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று விஜய் அவர்களை மையப்படுத்தி அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துகள் மிகப்பெரிய அதிர்வுகளை கொடுத்திருக்கிறது என்றுதான் நாம் அதை குறித்து பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இலங்கையை பொறுத்த மட்டில் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள். இவர் நாடாளுமன்ற தேர்தலில் 27,000 வாக்குகள் வாங்கி நாடாளுமன்ற உறுப்பினராக இலங்கைக்குள் சென்றிருக்கின்றார். இன்று இளைஞர்கள் அல்லது மாற்றத்தை தேடி பயணிக்கக்கூடியவர்கள் அனைவருமே இந்த வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய பின்னால் நிற்கக்கூடிய களத்தை எடுத்திருக்கிறார்கள். எனவே வைத்தியர் அர்ஜுனாவிற்கான ஒரு பெரிய ஆதரவு நிலை வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இன்று விஜய் அவர்களை மையப்படுத்தி வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துகள் என்ன, அதில் அவர் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகள் என்ன, இவைகளை குறித்து நாம் கண்டிப்பாக தெளிவாக பார்க்க வேண்டும். அதாவது தமிழகத்தை பொறுத்த மட்டில் இப்பொழுது 4 கட்சிகள் களத்தில் நிற்கின்றன. தேர்தல் களத்தில் ஒன்று கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் திமுக என்கின்ற அணியில் 22 கட்சிகளை கூட்டணி அமைத்து அந்த கட்சிகளின் கூட்டணியோடு அவர் களத்தில் நிற்கின்றார். இன்னொரு புறம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கின்றது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மரணத்திற்கு பின்பு 4.5 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்த பின்பு தற்பொழுது முதலாக ஜெயலலிதா அவர்கள் இல்லாமல் நேரடியாக ஒரு சட்டசபை தேர்தலை இந்த கட்சிகள் சந்திக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி எழும்புகின்றன. இந்த கேள்விகள் ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில் 2021 அதற்கான களம் அமைந்துவிட்டது என்கின்ற செய்திகளும் இருக்கின்றன. தற்பொழுது இன்னொரு அணியாக நிற்கக்கூடியது அனைத்திந்திய அண்ணா திமுக. மூன்றாவது ஒரு கட்சி இருக்கிறது, அது நாம் தமிழர் இயக்கம். அவர்கள் தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே அது சார்ந்த ஒரு கட்சி இருக்கிறது. ஆனால் 2 வருடங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டு இன்று தமிழக அரசியல் களத்தில் முதன்மையான ஒரு தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் நிற்கின்றன. எனவே இந்த 4 கட்சிகளும் இப்பொழுது களத்தில் நிற்கின்றது. இதில் தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவிற்கும் இடையேதான் நேரடியான போட்டி என்பதாகத்தான் கள நிலவரம் செய்திகளை எடுத்து வைக்கிறது.
இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா இது சார்ந்து அவர் பதிவிட்டு இருக்கக்கூடிய ஒரு கருத்தை பார்க்க வேண்டியது இருக்கிறது. அங்கு 4 முனை போட்டி இருக்கிறது. இந்த 4 முனை போட்டியில் கருணாநிதி கட்சியை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? கருணாநிதி கட்சி தமிழ் மக்களுக்கு, அதாவது தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு என்னென்ன அநியாயங்கள் செய்தார்கள் என்பது நாம் அறிந்த ஒன்று. 2009ஆம் ஆண்டு நம் இனம் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்ட பொழுது அமைதியாக பதவியை தக்க வைத்து கொண்டு தன் குடும்பத்திற்கு பதவி பெறுவதற்கான களத்தை எடுத்தவர்தான் கலைஞர் கருணாநிதி. அப்படிப்பட்டவருடைய கட்சிக்கு நான் எப்படி ஆதரவு கொடுக்க முடியும் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் வைத்தியர் அர்ஜுனா. அதுபோல ஜெயலலிதா அவர்களை மையப்படுத்தி இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழர் நிலைப்பாட்டில் என்ன முடிவை எடுத்திருக்கிறது என்பது இதுவரை தெளிவாக தெரியவில்லை. அப்படி தெளிவாக தெரியாத அந்த கட்சியை நாம் எப்படி ஆதரிப்பது? அதுபோல சீமான் அவர்களை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது திரள் நிதி பெற்று தன்னுடைய கட்சியை வளர்த்து கொண்டிருக்கின்றார். எல்லா கட்சிகளும் திரள் நிதி பெற்றுத்தான் வளர்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சீமான் அவர்கள் திரள் நிதி பெற்று தன்னை வளர்த்து கொள்கிறார் என்பதுதான் நிஜம். தன்னுடைய மகனுக்கு ஓராண்டுக்கு 50 லட்சம் ரூபாய் பணம் கட்டி அவரை அமெரிக்காவில் படிக்க வைக்கக்கூடிய களத்தை எடுத்திருக்கிறார் சீமான். இந்த 50 லட்சம் ரூபாய் அவருக்கு எப்படி வருகிறது என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. அதுபோல அவருடைய வீட்டிற்கு 3 லட்சம் ரூபாய் வாடகை, அவருக்கு இருக்கக்கூடிய பகட்டான வாகனம், அதுபோல அவருடைய வீட்டிலே பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய 15 பேர் என அனைவருக்குமே பணம் சார்ந்த விடயங்களை சீமான் அவர்கள் எப்படி தீர்க்கிறார் என்கின்ற கேள்வி வருகின்றது. அப்படி என்றால் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழர்களிடம் திரள் நிதி பெற்று தன்னை அவர் வளப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிஜம். அதுபோல தலைவர் துப்பாக்கி சூட கற்றுக் கொடுத்தார், ஆமைக்கறி கொடுத்தார் என்று ஒரு பொய்யான தகவலை எடுத்து வைத்து தன்னை தலைவரை விட உயர்ந்தவராக காட்டக்கூடிய களத்தை சீமான் எடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சீமானை எப்படி நான் ஏற்றுக்கொள்வது? அதுபோல தற்பொழுது ஒரு செய்தி, விருதுநகர் பகுதியிலே சுமார் 25 ஏக்கர் நிலத்தை சீமான் அவர்கள் தன்னுடைய மனைவியின் பெயரில் வாங்கியிருக்கிறார் என்ற செய்தி வருகின்றது. இந்த பணம் சீமானுக்கு எப்படி வந்தது என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. பலர் முன்பு விமர்சித்து கொண்டிருந்தார்கள், திமுக ஒரு அதிகமான பணத்தை சீமானுக்கு ஒதுக்கிவிட்டது என்று. அந்த பணத்தில்தான் இந்த இடம் வாங்கப்பட்டதா என்ற கேள்வி எழும்பியிருக்கிறது. இப்படிப்பட்ட சீமானை எப்படி தமிழ் தேசியத்தை நோக்கி நகர்கிறார் என்கின்ற அடிப்படையில் அவரை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று வைத்தியர் கேட்டிருக்கிறார். ஆனால் அதன் பின்பு அவர் குறிப்பிடக்கூடியதுதான் நாம் உன்னிப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. தமிழகத்திலே 2024ஆம் ஆண்டு தான் நடித்து கொண்டிருந்த படத்தில் தனக்கு கிடைத்த வருமானம் 250 கோடி ரூபாயை வேண்டாம் என்று விட்டுவிட்டு மக்களுக்காக களத்தில் வருகிறேன் என்கின்ற ஒற்றை குறிக்கோளோடு களத்தில் வந்து நிற்கக்கூடிய விஜய் அவர்களை நாம் இங்கு உயர்வாக பார்க்க வேண்டியதிருக்கிறது. காரணம், திரள் நிதி பெற்று தன்னை வலுப்படுத்திக் கொள்வதற்கு அவர் விரும்பவில்லை. தான் சம்பாதித்த பணத்தை எடுத்து கொண்டு வந்து அதிலே தன்னுடைய அரசியலை கட்டி அமைக்க விஜய் அவர்கள் முயற்சித்து கொண்டிருக்கிறார். விஜய் அவர்கள் ஒரு மாற்றத்திற்கான அரசியலை கொண்டு வருகிறார். மாற்றத்திற்கான அரசியலை கொண்டு வரக்கூடிய விஜய் அவர்களை நாம் இந்த ஆட்சி பீடத்தில் ஏற்றி வைத்து என்ன மாற்றத்தை அவர் கொடுக்க இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட பின்புதான் அவரை குறித்து நாம் விமர்சனம் செய்ய முடியும். ஆனால் இதை குறித்தெல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் விஜய் அவர்களை விமர்சிக்கிறார்கள். விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியுமா அல்லது மக்களுக்காக களத்தில் நின்றிருக்கிறாரா என்று. 28ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு சம்பவத்திற்கான காணொலியை நான் இதில் இணைத்திருக்கிறேன். அந்த காணொலியில் தமிழர் தாயகத்து மக்களுக்காக விஜய் அவர்களுடன் அவருடைய அந்த மக்கள் அந்த நற்பணி இயக்கமும் 37 இடங்களில் உண்ணாவிரதம் இருந்து எங்கள் மக்களை பாதுகாருங்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் களத்தில் நின்று போராடிய அந்த விடயம் இந்த காணொலியில் பதிவாகி இருக்கிறது. எங்கள் இனத்திற்காக
தன்னுடைய மன்றத்தையே இறக்கிவிட்டு போராட்ட களத்தில் இறங்க வைத்த விஜய் என்கின்ற அந்த மனிதரை ஆதரிப்பதுதான் இப்பொழுது உள்ளதில் சால சிறந்ததாக இருக்கிறது என்று வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கின்றார். இது வைத்தியர் அர்ஜுனாவுடைய மனநிலை மட்டுமல்ல, இலங்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுடைய மனநிலை இதுவாகத்தான் இருக்கிறது என்பதுதான் நிஜம். விஜய் அவர்கள் நாளை கோட்டையை நோக்கி நகர்வதற்கான களத்தை எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் என்று கருத்து கணிப்புகள் சொல்லிக் கொண்டு இருக்கின்றன. மக்கள் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நன்றியுடன் இன்பா.